தற்செயலா இந்த பையன் அவனுடைய சூட்கேஸ ஓப்பன் பண்ணும்போது, அந்த சூட்கேஸ்ல ஒரு ஆள மடிச்சு வச்சது போல இருக்கு. ஆனா அந்த ஆள் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இப்போ அந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம பயமா இருக்கான். இப்போ அந்த பொட்டிக்குள்ள இருக்க மர்ம ஆள் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்ல, சரி இவனும் பயத்தோடு காப்பாத்துறேன்னு ஒத்துக்கிறான். இப்போ இங்க ஒரு அதிசயம் நடக்குது. அந்த பொட்டியில இருந்து அந்த ஆளோட கால எடுக்கும்போது, வலி தாங்க முடியாம அந்த ஆள் கத்தும்போது, அவன் வாயில இருந்து ஒரு கோல்டு காயின் வெளிய வருது. இத அவனால நம்ப முடியல. உடனே என்ன பண்றான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத பத்தி சொல்றான். அவங்க இவன ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அவங்களும் செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த ஆள் வாயில இருந்து கோல்டு காயின் வருது. இப்ப கூட வந்தவன் என்ன பண்றான், மோசமான ஒரு ஐடியாவ பண்றான். அந்த சூட்கேஸ்ல இருக்க ஆள அங்க இருக்கிற படிக்கட்டுல தள்ளி விட்டு பார்க்கறான். அங்க ஏராளமான கோல்டு காயின் கிடைக்குது. இப்ப அந்த 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. இவனை எப்படி எப்படி டார்ச்சர் பண்ணா எவ்வளவு காயின் கிடைக்கும் அப்படின்னு உணர்ந்து அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ண இங்க ஏராளமான கோல்டு காயின் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த பாக்ஸ கண்டுபிடிச்ச பையன் என்ன பண்றான், இவருக்கு டேமேஜ் ரொம்ப ஆயிருக்குன்றத உணர்ந்து இவரை எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்ட்டு போலீஸுக்கு கால் பண்ண பாக்குறான். ஆனா இந்த நேரத்துல கூட இருக்க அந்த பொண்ணு சுத்தியால அவன் தலையிலே அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுடுறா.